மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து விஜய் கொடுத்த பிளான் படி ராகினி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ராகினியை நேரில் மீட் பண்ணி பேசினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகினி கிட்ட கேஷுவலாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனில் பேசி எப்படியாவது பசுபதி இருக்க இடத்த தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு சைடு காவேரி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா மூலியமாக எப்படியாவது வந்து நம்ம உண்மையை வர வச்சிருன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறாங்க. போலீஸ் இல்லாத நேரம் பார்த்து நர்ஸ் வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து வெண்ணிலா மயக்கத்தில் தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து வெண்ணிலா காதில் கேட்குற மாதிரி காவேரி வந்து விஜய் வந்து ஜெயிலில் இருக்காங்க, ரொம்பவே பிரச்சனையாயிருச்சு, உனக்காக விஜய் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நீ விஜய்க்காக இதை ஒன்றை மட்டும் பண்ணி எப்படியாவது முழிச்சு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லிடுன்னு சொல்லிட்டு காவேரி வெண்ணிலா கிட்ட கெஞ்சுறாங்க. அப்புறம் போலீஸ் வந்தனால காவேரி வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிவின் வந்து குமரன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பசுபதியை எப்படியாவது பிடிச்சிடணுனே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து நிவின் வந்து விஜய் வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டது யாருன்னு தெரியல, எனக்கு வேறு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது குமரன் பார்த்தீங்கன்னா யமுனா தான் நிவின், உனக்கு தெரியாதா, எனக்கே கங்கா சொல்லி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவார். உடனே நிவின் வேகமாக வீட்டுக்கு போய் யமுனா வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உனக்கு விஜய் எவ்வளோ செஞ்சுருக்காரு, அவரை போய் ஏன் மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். யமுனா வந்து தான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதை உணராமல் இப்போ கூட நிவினையும் காவேரி சேர்த்து வச்சு தான் தப்பாக பேசுவாங்க. காவேரி பேசினா அதே டைலாக அப்படியே பேசுகிறீங்க, ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நிவினை திரும்ப திரும்ப சேர்த்து வச்சு தப்பாக தான் பேசுவாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் யமுனா நிவினோட வாழ்க்கையிலேருந்து போக போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ எப்படியாவது காவேரி பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இனிமேல் வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நிவின், குமரன், அதுக்கப்புறம் காவேரி 3 பேரும் சேர்ந்து தான் விஜய் வந்து வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஒன்று வெண்ணிலா வந்து எந்திரிச்சு உண்மையை சொல்லணும், இல்லை அப்படின்னா பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவையும் கண்டுபிடிச்சி அவங்க வாயிலேருந்து உண்மையை கொண்டு வரணும். இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் விஜயை காப்பாற்ற முடியும். இந்த விஷயத்தை கண்டிப்பாக காவேரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.